காலை வணக்கம் மன்னர் வேந்தே. காலை வணக்கம். வாரும் மந்திரியாரே, இப்படி அமரும். மந்திரியாரே, நான் ஒரு முடிவெடுத்திருக்கிறேன். என்ன மன்னா அது? இனி ஒரு நிமிடம் கூட நான் சும்மா இருக்க போவதில்லை. என்ன மன்னா கூறுகிறீர்கள்? தூங்கும் நேரம் தவிர மற்ற நேரங்கள் எல்லாம் சும்மா இருப்பதுதானே தங்களது ஆஸ்தான வேலை. சும்மா இருப்பது எப்படி என்று தாங்கள் ஒரு புத்தகமே எழுதலாமே. இப்படிப்பட்ட தாங்களா இதை கூறுகிறீர்கள்? மந்திரியாரே, சும்மா இருந்தால் எடுக்க தோன்றுகிறது செல்லை. செல்லை எடுத்தாலே ஏற்படுகிறது பெரும் தொல்லை. அதனால் இனி நான் சும்மா இருக்க போவதே இல்லை. ஆஹா, தத்துவம் நம்பர் 1001. மன்னா, அப்படி என்றால் சும்மா இல்லாமல் தாங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அந்த நேரமெல்லாம் நான் சாப்பிட்டு கொண்டே இருக்க போகிறேன். என்ன, சாப்பிட்டு கொண்டேவா? வாயை மூடும், உள்ளே ஈ நுழைந்து விட போகிறது. அரண்மனையில் இருக்கவே இருக்கிறார்கள் அரண்மனை சமையல்காரர்கள். இட்லி, தோசை, வடை என விதவிதமாக ஆர்டர் செய்து சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம் அல்லவா? நேரத்தை வீணாக்க கூடாது மந்திரியாரே. சும்மா இருக்க போவதில்லை என்று மன்னர் கூறும் போதே நான் அலர்ட்டாக இருக்க வேண்டும். ஏதோ நல்லது செய்ய போகிறார் என்று ஒரு நிமிடம் ஒரு வீர வசனத்தை நம்பி நான் தான் ஏமாந்து விட்டேன். ஏன் மன்னா, ஏதோ மக்களுக்கு பயனுள்ள தகவல்களை கூறுவீர்கள் என்று பார்த்தால் ஏதோ இட்லி, சாம்பார், வடை என உணவுகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்களே. மந்திரியாரே, நாம் எதற்காக இந்த உலகில் பிறந்திருக்கிறோம்? எதற்காக? எல்லாம் சாப்பிடுவதற்காகத்தான். அது சரி, இவரிடமிருந்து வேற என்ன பதிலை எதிர்பார்க்க முடியும்? என்ன முணுமுணுப்பு? அது ஒன்றுமில்லை மன்னா. இட்லி, தோசை, வடை என்று பேசுகிறீர்களே, ஆனால் வெளிநாட்டில் இவற்றுக்கெல்லாம் பெயரை மாற்றி இருக்கிறார்கள். அந்த தகவல் தங்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன் மன்னா. என்ன கூறுகிறீர் மந்திரியாரே? இட்லி, தோசையின் பெயர்களை மாற்றி விட்டார்களா? என்ன மந்திரியாரே கூறுகிறீர்? இவையெல்லாம் நமது பாரம்பரிய உணவுகள். உலகின் எந்த நாட்டிற்கு போனாலும் இட்லி இட்லி தான், தோசை தோசை தான், வடை வடை தான், சட்னி சட்னி தான், சாம்பார் சாம்பார் தான். அட என்ன மன்னா, நான் உண்மைதானே கூறிக்கொண்டிருக்கிறேன். உலகம் தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் மன்னா. உண்மையிலே இட்லி, தோசையின் பெயர்களை மாற்றி விட்டார்களா? அப்படி என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள்? எங்கு வைத்திருக்கிறார்கள்? ஏன் வைத்திருக்கிறார்கள்? அமெரிக்காவின் பிரபலமான உணவான பீட்சாவை உலகில் எந்த நாட்டிற்கு போனாலும் அதை பீட்சா என்றுதானே அழைக்கிறார்கள். அதுபோல நமது பாரம்பரிய உணவான இட்லி, தோசைகளை உலகின் எந்த இடத்திற்கு சென்றாலும் இட்லி, தோசை என்றுதானே அழைக்க வேண்டும். ஆனால் அமெரிக்காவின் சியாச்சின் நகரில் உள்ள ஒரு உணவு விடுதியில் தான் இட்லி, தோசையின் பெயர்களை மாற்றி இருக்கிறார்கள் மன்னா. நமது சாம்பார் வடைக்கு டங் டோனட் டிலைட் என்று பெயரை மாற்றி விட்டார்கள். என்ன, டங் டோனட் டிலைட்டா? மந்திரியாரி, பெரிய சாம்பார் வடை கூட வாயில் நுழைந்து விடும் போல இருக்கிறது. இந்த பெயர் வாயில் நுழையவே இல்லையே. அது மட்டுமல்ல மன்னா, ஒரு சாம்பார் வடையின் விலை 1325 ரூபாய் இந்திய மதிப்பில். என்ன, அவ்வளவு விலையா? இவ்வளவு பணத்திற்கு நான் ஒரு மாதம் முழுக்க சாம்பார் வடை வாங்கி சாப்பிடுவேனே. இது மட்டுமல்ல மன்னா, இட்லியின் பெயரை டங் ரைஸ் கேக் என்றும் சாதாரண தோசைக்கு நேக்கட் கிரிப் என்றும் பெயர் வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் மசாலா தோசைக்கு? மசாலா தோசைக்கு பொட்டாட்டோ கிரிப் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் மன்னா. என்ன மந்திரியாரி, இப்படி பாரம்பரிய உணவுகளின் பெயர்களை மாற்றி இருக்கிறார்களே? எல்லாம் வியாபார யுக்திக்கு தான் மன்னா. வியாபாரம் ஜெகஜோராக களை கட்டி இருக்கிறதாம். உலகத்தில் இப்படி எவ்வளவோ விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் மன்னர் காலையில் எழுந்தவுடன் நேராக அரசவைக்கு வந்து விடுகிறீர்கள். என்ன மந்திரியாரே, என்னை இப்படி கூறிவிட்டீர்கள். என்னை யார் என்று நினைத்தீர்கள்? இப்போது பாருங்கள் எனது அறிவை. நானும் நமது உணவு ஒன்றிற்கு புதிய பெயரை வைத்திருக்கிறேன். நான் கூறுகிறேன், அது என்னவென்று கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம். சால்ட் மேங்கோ ட்ரீ. சால்ட் மேங்கோ ட்ரீயா? சால்ட் மேங்கோ ட்ரீ ஒன்றுமே புரியவில்லையே மன்னா. சால்ட் என்றால் உப்பு, மேங்கோ ட்ரீ என்றால் மா. இப்போது இரண்டையும் சேர்த்து உப்பு பிளஸ் மா, உப்புமா. ஐயோ, இந்த மன்னரிடம் வேலைக்கு சேர்ந்ததே தப்புமா.